கலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கு வணக்கம். 2026 குரு பேச்சுக்கு பிறகு எந்தெந்த ராசிகளுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும், அதே மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு அரசு உத்தியோகம் சம்பந்தமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தானா ரெண்டு முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா தற்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகிறது. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நேர்மையான முறையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதனால தைரியமாக என்னன்னா ப்ரிப்பரேஷனை ரொம்ப நல்லா பண்ணுங்க. இந்த நேரத்துல நீங்க உள்ள போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பேச்சுல பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வருகிறாரு. இந்த கடக ராசிக்கு வர்ற குரு பாத்தீங்கன்னா அது அவருடைய உச்ச வீடு. அந்த உச்ச வீட்டுல இருந்து அவர் 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறாரு. இந்த மகர ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். அதாவது காலபுருஷனுக்கு பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதிலும் தமிழ்நாடு கவர்மெண்டோடைய இந்த எலெக்ஷன் வேற வருது. இந்த எலெக்ஷன் பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிறைய வேக்கண்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகத்தினுடைய பார்வை பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகர வீட்டுல பாக்குறதுனால அதிகமான வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல உள்ள போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால கவர்மெண்ட்ல யாரெல்லாம் உள்ள போகணும் ரொம்ப ட்ரை பண்றீங்களோ இந்த நேரத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுங்க. இன்னும் ஒரு 4-5 மாசம் நீங்க ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா நிச்சயம் அரசு உத்தியோகத்துல என்னன்னா போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்பு பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் வரும். ஏன்னா இந்த சமயத்துல அதாவது பொலிட்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு அரசு வேலைக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே நேரத்துல ஜாதகத்தின் படியும் பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா நிறைய அரசு வேலை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க. இனி எந்தெந்த ராசிகளுக்கு அரசு உத்தியோகம் இந்த குரு பேச்சுக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். 2026 குரு பேச்சுக்கு பிறகு எந்த ராசிக்கு அரசு உத்தியோகம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா 100% மேல இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உச்சமாகி 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதாவது அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறாரு. அதுவும் உச்ச பார்வையோட பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய பாக்கியத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் இந்த நேரத்தில் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சுப கிரகம். அதுவும் உங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா நட்பு கிரகம். அவருடைய பார்வை அரசு உத்தியோகத்துல இருக்கிறதுனால இந்த டைம்ல என்னன்னா மேச ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா அரசு உத்தியோகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக டீச்சிங்க்கு நீங்க ட்ரை பண்றவங்களா இருந்தீங்கன்னா டீச்சிங் ரிலேட்டட் ஜாப் பாத்தீங்கன்னா நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்குக்கு முயற்சி பண்றவங்க, அதே மாதிரி கவர்மெண்ட் பைனான்ஸ்க்கு முயற்சி பண்றவங்க, இந்த மாதிரியான செக்டார்ல முயற்சி பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் உள்ள ஒர்க் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீங்க ஆடி மாசம் நீங்க உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து இருந்துருவாரு. குருவும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு உச்ச பவரோட இருக்கிறாரு. அந்த சமயத்துல இந்த சூரியனோட சேர்ந்து இந்த 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிவராஜ யோகத்தினால பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால இப்பமே என்னன்னா மேசராசிக்காரர்கள் என்னன்னா நீங்க நல்லா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாசத்துல வாய்ப்பு பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. மற்ற மாதங்கள்லயும் வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு இந்த 2026 குரு பேச்சுக்கு பிறகு அரசு உத்தியோகம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா 100% மேல இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்திற்குரிய அதிபதி. அதாவது இந்த 7ங்கிறது பாத்தீங்கன்னா கேந்திரஸ்தானம். அதே நேரம் 10ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். இந்த அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. அதனால அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சமயத்துல வருமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுகிறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதனால இந்த நேரத்துல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து நீங்க நிச்சயம் பாஸ் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதிலும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனது வீட்டையே விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையின் மூலமாக 10ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அதோட பாக்கியத்துல இருக்கக்கூடிய பாக்கிய அதிபதியான சனி பகவான் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கறனால நீங்க செய்த பாக்கியத்தின் பலனாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ல பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கிறது. அதனால நீங்க தைரியமாக வந்து என்னன்னா இந்த சமயத்துல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு 2026 குரு பேச்சுக்கு பிறகு அரசு உத்தியோகம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னா என்னதான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து என்னன்னா உச்சமாக இருந்தாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி. அதாவது ஒரு மறைவு ஸ்தானத்திற்குரிய கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தான வீட்டுல இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து ராஜயோகங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிலும் அவர் உச்சமாக இருக்கிறார். இந்த உச்சமாக இருக்கிற குரு பாத்தீங்கன்னா தனது நேரடியான 7ஆம் பார்வையின் மூலமாக 6ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இந்த 6ங்கிறது பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை வந்து இந்த குரு பகவான் பார்க்கறதுனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நிறைய கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த சமயத்துல வந்து சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் இந்த 6ஆம் இடத்துக்குரிய அதிபதியான சனி பகவானையுமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால 100% பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த சமயத்துல அரசு உத்தியோகத்திற்கான எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணி முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அடுத்து இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதாவது உங்களுக்கு மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்க எக்ஸாம்ல வந்து ஓரளவு நீங்க கிளியர் பண்ணாலும் மறைமுகமான வழியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆடி மாசம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பிரவேசிப்பாரு. அந்த நேரத்துல குருவோட சேர்ந்து உச்ச குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆடி மாசத்துல நடக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த 2026 குரு பேச்சுக்கு பிறகு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல விழுகிறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால அவர் வந்து தனது நேரடி பார்வையாக 5ஆம் இடமான புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால நீங்க செய்த புண்ணியத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்தோட இருக்கிறாரு. அதனால நிச்சயம் உங்களுக்கு அதிக லாபங்கள் பாத்தீங்கன்னா அரசு வழியில கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால இந்த நேரத்துல கன்னிராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய புண்ணியத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா நிச்சயம் அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு இந்த 2026 குரு பேச்சுக்கு பிறகு அரசு உத்தியோகம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா 100% பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6க்குரிய அதிபதி பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறாரு. ஆக இந்த நேரத்துல வந்து நிச்சயம் நீங்க அரசு வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. டீச்சிங் ரிலேட்டட் ஜாப் ட்ரை பண்ணீங்க. அதே நேரத்துல வந்து உங்களுக்கு பேங்கிங் ரிலேட்டட் ஜாப்க்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயம் அரசு வழியில பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு அனுகூலங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் உச்ச பார்வையோட இருக்கிறாரு. இந்த குரு பகவான் அதோட மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அதாவது 6ங்கிறது பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமே குறிக்கக்கூடிய இடம். அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த சமயத்துல வந்து நீங்க அரசு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி அரசாங்க உத்தியோகத்துல சேரக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா துலாம் ராசினியர்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. அதனால இந்த நேரத்துல நீங்க தைரியமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அடுத்து எந்த ராசிக்கு இந்த 2026 குரு பேச்சுக்கு பிறகு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க செய்த காரியங்களுடைய புண்ணியத்திற்கு ஏற்பவும் பாக்கியத்திற்கு ஏற்பவும் பாத்தீங்கன்னா இந்த 2026 குரு பேச்சுல வந்து அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா ஒரு புண்ணிய ஸ்தான அதிபதி. அவர் வந்து பாக்கிய ஸ்தானத்துல வந்து உச்சமாக இருக்கிறாரு. பாக்கிய ஸ்தானத்துல உச்சமாக இல்லது மட்டும் இல்லாம அவருடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையின் மூலமாக உங்களுடைய புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க கடந்த காலத்துல செய்த புண்ணியத்திற்கு ஏற்பவும் அதே நேரம் பாக்கியத்திற்கு ஏற்பவும் நிச்சயம் உங்களுக்கு அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த 2026 குரு பேச்சுக்கு பிறகு இருக்கிறது. எந்த ராசிக்கு இந்த 2026 குரு பேச்சுக்கு பிறகு அரசு உத்தியோகம்
உத்தியோகம் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12 மற்றும் 3க்கு உரிய அதிபதி. அவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக இருந்து நேரடி பார்வையான 7ஆம் பார்வையின் மூலமாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. அதனால இந்த குருவினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோகங்கள் அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சனி பகவானுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுப்பதற்கு காத்திருக்கிறாரு. இந்த நேரத்துல குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையும் பாத்தீங்கன்னா சனியின் மேல விழுகுது. அதனால நீங்க செய்கின்ற எல்லா முயற்சிகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா அரசு காரியங்கள்ல பாத்தீங்கன்னா அனுகூலங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை வந்து இந்த குரு பகவான் பார்க்கறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய ஃபேவரபிளா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல விழுகுது. அதனால நிச்சயம் வந்து அரசு சம்பந்தமான காரியங்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து எந்த ராசிக்கு 2026 குரு பேச்சுக்கு பிறகு அரசு உத்தியோகம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100% மேல இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. அதனால இந்த சமயத்துல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால வந்து அரசு உத்தியோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால நீங்க எக்ஸாமை கிளியர் பண்ணி அரசு உத்தியோகத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள்ல உங்களுடைய ராசியும் பாத்தீங்கன்னா நிச்சயம் இருக்கிறது. அதனால இந்த சமயத்துல கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அரசு வேலைக்கு முயற்சி செய்தீங்கன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல விழுகுது. அது வந்து அவருடைய சொந்த வீடு. அந்த சொந்த வீட்டிலே இந்த குரு பகவானுடைய பார்வை விழுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானையுமே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால நிச்சயம் அரசு வேலைக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடைநிலை ஊழியர்களுக்கான அரசு வேலைக்கு நீங்க முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 2ல இருக்கிறதுனால டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்குல ட்ரை பண்றவங்க இந்த சமயத்துல நிச்சயம் நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பேங்கிங் செக்டார்ல வந்து என்னன்னா நீங்க கடைநிலை ஊழியருக்குரிய இந்த பதவிக்கான முயற்சிகளை வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது. எந்த ராசிக்கு 2026 குரு பேச்சுக்கு பிறகு அரசு உத்தியோகம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி. அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. இந்த 5ங்கிறது பாத்தீங்கன்னா புண்ணியஸ்தானம். புண்ணியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய புண்ணியஸ்தானத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி. அதாவது அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து புண்ணியஸ்தானத்துல உச்சமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய புண்ணியத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் அவருடைய நேரடி பார்வையான 7ஆம் பார்வையின் மூலமாக 11ஆம் வீட்டை பார்க்கிறாரு. அதாவது லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால இந்த அரசு உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல வந்து உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசு வேலையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்கள் இருக்கிறது. அதனால மீன ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்து அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.